Hello friends, welcome to Rajavali Education Channel. இப்போ 10th Maths NCERT லேருந்து Trigonometric Identities Exercise 8.3ல 4th sumல 3rd subdivision பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல sin square theta plus cos square theta equal to 1 இருக்கு இல்லையா, அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ LHS எடுத்துக்கலாம். இந்த மெத்தட்ல என்ன செய்ய போறோம்னா tan theta cot theta எல்லாமே வந்து sin and cos நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். tan thetaவை sin theta by cos theta ன்னு எடுத்துக்கலாம். cot thetaவை cos theta by sin theta ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த வேல்யூஸ் அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டினாமினேட்டர்ல 1 minus cos theta by sin theta இருக்கு இல்லையா, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். எல்சிஎம் எடுக்கிறோம் ஆக்சுவலா. ஸோ அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். டினாமினேட்டர்ல sin theta minus cos theta by sin theta கிடைக்கும். நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்லையும் நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர்ல cos theta minus sin theta by cos theta கிடைக்கும். இப்போ டிவைடட் ஹோல் டிவைடட் பை டிவைடட் இருக்கு. ஸோ அதனால அது நம்ம என்ன செய்யறோம்னா நியூமரேட்டருக்கு டிவிஷனை அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர்ல இருக்க டிவிஷனை ரெசிப்ரோக்கல் பண்ண போறோம். ரெசிப்ரோக்கல் பண்றதுன்னா நியூமரேட்டரை டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கும் கொண்டு வரும். அதே மாதிரி செகண்ட் டேர்மும் நம்ம செய்யறோம். cos theta by sin theta into cos theta by cos theta minus sin theta. இப்போ இந்த டூ டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகும், sin square theta by cos theta into sin theta minus cos theta. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் cos square theta by டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்ம் மட்டும் சேஞ்சஸ் பண்ண போறோம். செகண்ட் டேர்ம்ல இருக்கிற இந்த cos theta minus sin theta மைனஸ் ஆஃப் sin theta minus cos theta ன்னு எடுக்கிறோம். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் இன்டூ sin theta minus sin theta மைனஸ் இன்டூ மைனஸ் ஆஃப் cos theta பிளஸ் cos theta கிடைக்கும். ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் சைனை இங்கே கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஆகிடும். ஒரு டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுக்கிறோம், ஓவராலாக எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் டேர்மில் சைன் தீட்டா மிஸ்ஸிங், செகண்ட் டேர்மில் காஸ் தீட்டா மிஸ்ஸிங். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் உங்களுக்கு சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டா பை காஸ் தீட்டா சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஃபார்மேட்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணால் நியூமரேட்டரில் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா போத் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அதனால் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். sin square theta plus cos square theta வேல்யூ 1 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓவராலாக இருக்கிற வேல்யூஸை ஸ்பிளிட் அப் பண்ண போகிறோம். 1 by cos theta sin theta plus sin theta cos theta by cos theta sin theta. இப்போ 1 by cos theta secant theta, 1 by sin theta cosecant theta. இப்போ இந்த செகண்ட் டேர்மில் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போ +1 கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண 1 plus secant theta cosecant theta. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ LHS equal to RHS. Hence proved. Thank you.